நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தோ நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்போம் ஆனந்தம் ஆனந்தமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோமாக. ஜெபம் செய்வோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான தூத சேனைகளாலும் இப்பூமியின் சகல குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் திரியேக கடவுளே, திரியேக கடவுளாகிய உம்மை தொழுது கொள்ளும்படியாய் உம்முடைய அடியவர்களாகிய நாங்கள் இந்த பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே முழங்கால் படியிட்டு நிற்கிறோம். இப்போதும் பரிசுத்த உள்ளத்தோடுமை தொழுகை செய்யும்படியாய் உம்முடைய அடியவர்களை நீர் தூய்மைப்படுத்துவீராக. உம்மை தொழுகை செய்கிற நாங்கள் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். எங்களிலே ஒன்றுமில்லை என்பதையும் சகல மேன்மையும் நீரே என்பதையும் உளப்பூர்வமாய் நாங்கள் அறிக்கை செய்து நிற்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் தொழுகையினூடாய் நாங்கள் பாடும் பாடல்கள், நாங்கள் படிக்கும் வசனங்கள், நாங்கள் தியானம் செய்ய இருக்கிற உம்முடைய வார்த்தைகள் அனைத்திலும் எங்கள் சுயம் முற்றிலும் மறைக்கப்பட்டு தேவரீருடைய பரிசுத்த நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்த அருள் புரிவீராக. இத்தூய தொழுகையிலே இக்காணொலி மூலம் இணைந்திருக்கிற உம்முடைய அடியவர்களை உம்முடைய திருக்கரத்திலே தருகிறோம். எங்கள் அன்புள்ள கடவுள் முற்றிலுமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்வீராக. இந்த நாளின் தொழுகையினூடாய் உம்முடைய மிகுதியான ஆற்றலை பெற்றுக்கொள்ள, நீர் தரும் புதிய சிந்தனைகளை பெற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிவீராக. தொழுகையை பரிசுத்த ஆவியான கடவுள் முற்றிலுமாய் ஆளுகை செய்வீராக. உம்முடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நாங்கள் அமர்ந்திருக்கவும், உம்முடைய பிரசன்னத்தை எங்கள் கண்கள் காணவும் உம்முடைய கிருபைகளை தருவீராக. தொழுகையின் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் முழுமையும் நீரங்களை ஆட்கொள்வீராக.
ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் தாழ்மையாய் இவைகளை வேண்டி நிற்கிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். இறை நாம புகழ்ச்சிக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று ஞான பாடலிலே 15வது பாடலை பாடுவோமாக. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். சங்கீர்த்தனம் செய்ய, மாந்தர் யாரும் வாரும் ஆனந்தமாய். நேசமீட்பன் கரத்தில் ஏந்துமாறு இயேசு நாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜன்மித்தார். பாடுபட்டு பிராணதியாகமுமாகி, வானலோக வாசலை திறந்தார். மாகர்த்தாவே ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜகத்து ரட்சகா. அருள் நாதா மாசணுகா பரஞ்சோதி, வல்ல தேவா கருணை நாயகா. போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், விண்ணும் மண்ணும் இசைந்து பாடவும். போற்றும் போற்றும் மீட்பர் மகத்துவமாக ஆட்சி செய்வார் நித்திய காலமும். இயேசு ராஜா மாட்சிமையோடு வந்து, இயேசு சுவாமி பூமியில் ஆளுமே. லோகம் எங்கும் நீதியின் செங்கோலை ஊற்றி, ஜோதியாக பாலனம் பண்ணுமே. நாம் நின்றபடியே முறைமுறையாய் பாடும்படியான சங்கீதம் 136ஆம் சங்கீதம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள்,
கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ மகிமை உண்டாவதாக. ஆதியிலோ இப்பொழுதோ எப்பொழுதுமான சதா காலங்களிலோ மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் படிக்கப்பட வேண்டிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். படிக்கும்படியான திருமறை பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்பவைகளே. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகவே. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, பரிசுத்த நாளின் காலை பொழுதிலே ஆண்டவரை தொழுகை செய்கிற நாம் வாழ்வின் பலவிதமான தேவைகளோடும் பலகீனங்களோடும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியான கடவுள் இந்த நாளிலும் நம்முடைய தொழுகையை முழுமையாய் ஆட்கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலும் நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து மனப்பூர்வமாய் நாம் ஜெபித்து நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே வைத்தால் நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை அவர் சந்தித்து
நம்முடைய பலகீனங்களிலிருந்து நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராய் அவர் இருக்கிறார். ஏனெனில் பக்தன் சொல்லுகிற போது இவ்விதமாய் சொல்லுகின்றான், என்னுடைய அவசியங்கள் അവൻ അറിയുന്നവൻ, ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്ന് എൻ്റെ ആവശ്യങ്ങൾ എല്ലാവற்றையும் സമൃദ്ധിയായി നൽകിടുന്ന ദൈവം என்று பக்தன் சொல்லுகின்றார். அப்படியான ஆண்டவரிடத்தில் நான் நம்பிக்கையோடு முழங்கால் படியிடுவோம். பக்தனோடு இணைந்து இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். ആകാശത്തിൻ കിളിവാതിൽ തുറന്നു എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിയിടുന്ന എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. എല്ലാം സമൃദ്ധിയായി നൽകിയിടുന്ന എൻ്റെ യേശു എത്ര നല്ലവൻ. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, வாழ்வின் தேவைகளோடு ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து ஜெபிக்கிற போது எங்கள் விண்ணப்பங்களை கேட்பவரும் எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிறவருமானவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் சேனைகளின் கர்த்தரானவர், நீர் இரக்கங்களின் கடவுள், சமாதானம் இழந்தவர்களுக்கு சமாதானம் தருகிறவர், ஆறுதல் வேண்டி நிற்பவர்களுக்கு ஆறுதல் தருகிறவர், எல்லாவற்றையும் உருவாக்கினவர், எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினவர், எல்லாவற்றையும் ஆளுகை செய்பவர். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னும் அதிகாரத்தோடு மீண்டுமாய் ஒரு விசை ஆண்டவருடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி
எங்கள் விண்ணப்பங்களை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்திலே சொல்லும்படி இந்த ஜெப வேளையை நீர் தந்திருப்பதற்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஜெப வேளையிலும் ஆண்டவரை இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய அடியவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியான கடவுள் முழுமையாய் ஆட்கொள்ளும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம். நீர் அற்புதங்களின் கடவுள், நீர் அதிசயங்களின் கடவுள். பலகீன நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. பலகீன நேரத்திலே நீர் பலம் தருகிற ஆண்டவர். அப்படியான உம்மிடத்திலே எங்கள் விண்ணப்பங்களை மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வைத்து ஜெபிக்கிற போது முழுமையாய் ஆவியான கடவுளுடைய தூய பிரசன்னத்தினால் நாங்கள் நிரம்பி இருக்கவும், ஆவியான கடவுளுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் கண்டுகொள்ளவும் எங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம். இப்போதும் எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களை ஆண்டவருடைய திருக்கரத்திலே தருகிறேன். நீண்ட நாட்களாய் ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே நாங்கள் கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள இயலாத சூழ்நிலையில் இருப்பதை நீர் அறிவீர். சூழ்நிலைகளை மாற்றி போடுகிற ஆண்டவர், சூழ்நிலைகளை கடந்து பயணிப்பதற்கு ஆற்றல் படுத்துகிற ஆண்டவர். ஆண்டவரே, எல்லா கடின சூழல்களையும் நீர் வெகு விரைவாக எங்களை விட்டு எடுத்து போடுவீர் என்பது அதிக நிச்சயம். அப்படி ஆலய பிரகாரத்திலே எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களும் இணைந்து உம்மை தொழுகை செய்கிற அந்த நாளை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற போது வெகு விரைவாய் எங்கள் அன்புள்ள கடவுள் அந்த நாளை எங்களுக்கு தந்து உடைய ஆலய பிரகாரத்திலே நீர் ஒன்றிணைக்கும்படியாய் உடைய திருப்பாதம் கட்சி மன்றாடுகிறோம் அப்பா. இப்போதும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரோடு கொண்டுள்ள விசுவாச வாழ்விலே வலுப்பெறும்படியாய் ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆலய பிரகாரத்திலே உம்மை தொழுது கொள்ள இயலாத சூழ்நிலையில் நம்முடைய பிள்ளைகள் இருக்கிற போது இவர்களுடைய ஆத்மீக வாழ்விலே குறைவுகள் ஏற்படாதபடி, இவர்கள் ஆத்மீக வாழ்விலே அவிசுவாசம் ஏற்பட்டு விடாதபடி, விசுவாசத்திலே நம்முடைய பிள்ளைகள் பூரணமாய் பலப்படுகிற நாட்களாய் இந்த நாட்கள் அமையட்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருந்து ஜெபித்து ஆண்டவரோடு இன்னும் அதிகமாய் கொண்டுள்ள உறவிலே வலுப்பெற ஆண்டவர் கிருபை தருகிற நாட்களாய் அமையட்டும். ஆண்டவரே, குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. உடைய பிள்ளைகள் அநேக தேவைகளோடு நிற்கிறார்கள். குறிப்பாய் ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற பொருளாதார தேவைகளை அறிவீர். இயல்பு வாழ்விலே ஏற்பட்ட முடக்கம், இவர்கள் பொருளாதாரத்திலே மிகவும் மிகவும் கஷ்டப்படுகிற சூழல் இருக்கிறது. ஆண்டவரே, இவற்றை காண்கிற ஆண்டவர் உடைய பிள்ளைகளுடைய வழிகளை நீர் புதிய வழிகளாக்கி, புதிய சிந்தனைகளாக்கி ஆண்டவரே, இவர்கள் வாழ்வுக்கு தேவையான பொருளாதாரத்தை நீர் தந்து இவர்களை நடத்துங்க. புதிய சிந்தனைகளாலும் புதிய ஆற்றலாலும் எங்களை அனுதினமும் புதுப்பிக்கிற கடவுளாய் நீங்க இருங்க அப்பா. எங்களில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளும் எல்லா குறைவுகளும் எங்களை விட்டு அகன்று போய் ஆண்டவரே, நீர் தருகிற ஞானத்தை கொண்டு, நீர் தருகிற ஆற்றலை கொண்டு இன்னும் அதிக ஆற்றலோடு எங்கள் வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர ஆண்டவர் கிருபை தாரும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்தியும். குடும்ப உறவுகளை ஆண்டவர் வலுப்படுத்தும். குடும்பத்தின் பெற்றோர் ஆண்டவரே, குடும்பத்தில் ஆண்டவர் தந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் உடைய தூய பிரசனம் இருக்கட்டும். உடைய பிள்ளைகள் செய்கிற பணிகள், தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் பாதுகாக்கப்படுவதாக. இந்த கொள்ளை நோயின் காலத்திலே எவ்விதமான நோய்களும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி ஆண்டவர் தருகிற மிகுதியான பலனோடு உடைய பிள்ளைகள் பயணிக்க ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த நாட்களிலும் எங்கள் திருச்சபையின் பிள்ளைகள் யாராகிலும் பலகீனத்தோடு இருப்பார்கள் என்றால் நீர் பலப்படுத்துகிற ஆண்டவராய் இருப்பீராக. பலகீன நேரத்திலே உடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன உடைய வசனத்தின்படியாய் ஆண்டவரே, பலகீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவருடைய பலன் கடந்து செல்வதாக. குறிப்பாய் எங்கள் திருச்சபையின் வயோதிப நிலைமையில் இருக்கிறவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வயோதிபத்திற்குரிய எல்லா பாடுகளையும் உடைய பிள்ளைகளை விட்டு எடுத்து போடும். வயோதிப காலத்திலும் கனிதந்த புஷ்டியாய் வாழுகிற அனுபவங்களை நீர் தாரும். சிறு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். எவ்விதமான தீங்கும் உடைய பிள்ளைகளை அணுகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். கல்வி எழுகிற பிள்ளைகளை ஆண்டவருடைய கரத்திலே தருகிறேன். இந்த நாட்களிலும் தங்கள் இல்லங்களிலே இருக்கிற போதும் நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவருடைய ஞானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து நடத்தும். ஒருபோதும் தீமையான வழியிலே அல்ல ஆண்டவரே, நீர் விரும்புகிற விதத்திலே பிள்ளைகளுடைய வாழ்வு அமையும்படி கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் கிருபை தரும்படியாய் உம்மை கெஞ்சுகிறோம். இனமாய் இந்த நாட்களிலும் ஆண்டவரே, இந்த பூமியின் அனைத்து குடிகளையும் ஆண்டவருடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறேன். கொள்ளை நோயினால் அநேகர் தங்கள் உயிர்களை இழந்திருக்கிறார்கள். அந்த குடும்பங்களுக்குள்ளாய் உடைய ஆறுதலும் உடைய சமாதானமும் கடந்து செல்வதாக. ஆண்டவரே, மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற லட்சக்கணக்கான உடைய பிள்ளைகளை நீர் தொடுவீராக. உடைய தொடுகை, உடைய சந்திப்பு விடுதலையை உண்டாக்கும். ஆண்டவரே, உடைய ஆற்றலுள்ள வார்த்தை சுகத்தை உண்டாக்கும் என்ற
நாங்கள் அறிவோம். ஆண்டவரே, உம்முடைய ஆற்றலுள்ள வார்த்தையை அனுப்பி இப்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் நீர் முழுமையாய் பூரண சுகத்தை கொடுத்து நீர் அவர்களை காத்துக்கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். தொடர்ந்து இந்த கொள்ளை நோய் பரவாதபடிக்கு ஆண்டவர் காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அரணாய் இருப்பீராக. ஒருபோதும் இந்த கொள்ளை நோய் தொடர்ந்து எங்களை சேதப்படுத்தாதபடி எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களுக்கு அரணாயிருந்து காத்துக்கொள்ளும். ஆண்டவர் தந்த வாழ்வின் நெறிமுறைகளை நாங்கள் முழுமையாய் பின்பற்றி நடந்து இந்த கொள்ளை நோயின் தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தாரும். உம்முடைய ஞானம் இந்த பூமியின் ஒவ்வொரு குடிகளுக்குள்ளும் விளங்குவதாக. ஆண்டவரே, வெகு விரைவாய் இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கிற முயற்சிகளே எங்கள் அன்புள்ள கடவுளுடைய ஞானம் வெளிப்படுவதாக. ஞானம் வெளிப்படுகிற போது ஆண்டவரே, அந்த மருந்தை நாங்கள் வெகு விரைவாய் கண்டுபிடிக்க முடியும். ஆண்டவர் அப்படியான ஞானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்குள்ளாய் தந்து இந்த நோய்க்கான தடுப்பு மருந்தை வெகு விரைவாய் கண்டுபிடித்து இந்த பூமி முழுமையும் இந்த கொள்ளை நோயின் பிடியினின்று ஆண்டவரே விடுபடும்படியாக ஆண்டவர் கிருபை தருவீராக. இந்த வேளையிலும் ஒட்டுமொத்த பூமியின் குடிகளை ஒரு விஷயம் உடைய கரத்திலே தருகிறேன். ஒவ்வொரு தேசங்களையும் உடைய கரத்திலே தருகிறேன். தேசங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடும். பொருளாதார பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றி போடுங்க. புதிய சிந்தனைகளை தாருங்க. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளும் புதிய சிந்தனையும் புதிய ஆற்றலையும் வந்து நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் கூட இந்த தொழுகையிலே பங்கு பெற்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தருகிறேன். இந்த நாளிலும் நம்பிக்கையோடு முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதமும் ஆண்டவருடைய நிறைவான பாதுகாவலும் உடைய பிள்ளைகளோடு இருப்பதாக. எங்களில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் ஆண்டவர் மன்னியுமப்பா. ஆண்டவரே, குறைவற்றவர்களாய் ஆண்டவரை நோக்கி பார்க்க எங்கள் அன்புள்ள கடவுள் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். தொழுகையின் தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே தாழ்மையோடு இவைகளை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஜெபங்கேளும் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை காண்கிற, திருமண நாளை காண்கிற அனைவரையும் HMS பண்டாரக்கோணம் திருச்சபையின் சார்பாக நாங்கள் அன்போடு பிறந்த நாள், திருமண நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களுக்கு தருகிற புதிய வருஷம் எல்லா அவருடைய ஆசிகளை நிறைவாய் உங்களுக்குள்ளே கொண்டு வருவதாக. இவர்களுக்காக நாம் அனைவரும் முழங்கார் படியிட்டு ஜெபிப்போமாக. வருஷங்களின் நன்மையினால் முடிசூட்டுகிற எங்கள் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாளை, திருமண நாளை காண்கிற அனைத்துடைய பிள்ளைகளையும் ஆண்டவருடைய திருக்கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம். வாழ்வை ஒரு விசை திரும்பி பார்க்கிறோம். கடந்த ஆண்டிலும் ஆண்டவருடைய நடத்துதல் அற்புதமாய் அதிசயமாய் நாங்கள் காண்கிறோம். உம் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வாரத்தில் உடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய திருக்கரத்திலிருந்து புதிய ஆண்டை ஈவாய் பெற்றுக் கொள்ளுகிற போது நீர் நேசிக்கிற உடைய பிள்ளைகளுக்கு தருவதெல்லாம் நன்மையும் சுமையுமாய் அமையும் என்ற உடைய வசனத்தின்படியாய் புதிய வருஷத்தை நன்மையினாலும் கிருபையினாலும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் முடிசூட்டி தருவீராக. இந்த ஆண்டிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே எங்கள் அன்புள்ள கடவுள் துணை நிற்கிற ஆண்டவராய் இவர்கள் வாழ்வின் எல்லா செயல்களிலும் இவர்களோடு இணைந்து பயணிப்பீராக. எவ்விதமான பலகீனங்கள் இவர்களை அணுகாதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஆண்டிலும் செய்கிற பணிகள், பயணங்கள், வாழ்விற்கான முயற்சிகள், உம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி, உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்ப உறவு நிலைமைகள், ஆண்டவரோடு கொண்டுள்ள அன்பு, ஐக்கியம் எல்லாவற்றிலும் உடைய பிள்ளைகள் வளர்ந்து பெருக வேண்டும் என்று
ஆண்டவரே இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம், ஜெபங்கேளும் அன்புள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வதற்கு ஆயத்தமாக நாம் யாவரும் நம்முடைய கரங்களை தட்டி உற்சாகமாக ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும் என்ற பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானம் செய்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் தூய திருத்தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கிற அனைவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால்
இத்தூய தொழுகைக்கென உங்களை அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கடவுளுடைய ஆசி உங்கள் அனைவரோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. இந்த நாளிலும் நம்மை சோதித்தறியும் ஆவியான தேவன் என்ற தலைப்பில் சிறிது நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் செய்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இதை தெளிவுபடுத்துகிறது. அப்பொழுது இயேசு பிசாசினாலே சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். சோதித்து அறியும் ஆவியான தேவன். நாம் படிக்க கேட்ட அந்த வசனத்தினுடைய பின்னணியும் நமக்கு மிக நன்றாக தெரிந்த பின்னணியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னுடைய 3.5 வருட ஊழியத்தின் துவக்கமாக பிதாவின் சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக 40 நாட்கள் உபவாசம் மேற்கொள்ளுகிறார். 40 நாட்கள் உபவாசம் மேற்கொண்டு தன்னுடைய ஊழியத்தை இந்த பூமியிலே துவங்குவதற்காய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறார். இப்போது பிதாவானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை இந்த பூமியிலே செய்வதற்காய் எத்துணை நன்றாக தன்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் விரும்புகிறார். ஆகவே இயேசுவானவரை பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காய் வனாந்தரத்திலே ஆவியான தேவன் அழைத்து செல்லுகிறார் என்று இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்திலே ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்ட இயேசு பிசாசினாலே 3 சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறார். இந்த பூமியிலே பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு பிதாவானவர் சில தகுதிகளை அவருடைய பணி செய்பவர்களிடத்திலே எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார், அதை உறுதி செய்கிறார் என்பதை இந்த பகுதியிலிருந்து நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அப்படியாய் எந்தெந்த தகுதிகளை அவருடைய பணி செய்யும் பணியாளர்களிடமிருந்து பிதாவானவர் தெரிந்து கொள்கிறார், உறுதி செய்கிறார் என்று பார்க்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட முதல் சோதனை பிதாவினால் தனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை, ஆற்றலை தன்னுடைய சுய லாபத்திற்கு பயன்படுத்த கூடாது என்பதாகும். நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியிலே அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும்
ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கே 40 நாட்களான மிக கடுமையான பசியோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். இருந்தாலும் பிதாவானவர் தனக்கு கொடுத்த வல்லமையை, தனக்கு கொடுத்த ஆற்றலை தன்னுடைய சுயம் பசியாற்றும்படியாய் அவர் பயன்படுத்தவில்லை என்பது மிக தெளிவாய் இங்கே புரிகிறது. பிசாசானவன் எப்படியாகிலும் பிதாவின் வல்லமையை தன்னுடைய சுயம் பசியாற்றுவதற்கு இயேசுவால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று முயற்சி செய்கிறான். அப்படியாய் இயேசுவானவர் பிதாவின் வல்லமையை தன்னுடைய சுய லாபத்திற்காய் அல்லது சுய பசியாற்றும்படியாய் பயன்படுத்தி பிதாவுக்கு செய்ய இருக்கிற ஊழியத்திலிருந்து இயேசுவானவரை வீழ்த்திவிடலாம் என்று முயற்சி செய்கிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அது கடுமையான பசியின் மத்தியிலும் பிதாவினால் கொடுக்கப்பட்ட வல்லமையை தன்னுடைய சுய பசியாற்றுவதற்கு அவர் பயன்படுத்தவில்லை என்று மிக தெளிவாய் இங்கே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பணி செய்பவர்கள், ஆண்டவருடைய பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றலை, வல்லமையை, வரங்களை ஒருபோதும் தன்னுடைய சுயத்திற்காய் பயன்படுத்த கூடாது என்ற ஒரு ஆழ்ந்த சத்தியம் இதற்குள்ளாய் அடங்கியிருப்பதை நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பணி செய்கிற அவருடைய பணியாளர்கள் ஆண்டவரால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை, வரங்களை, தாளந்துகளை தன்னுடைய சுய வாழ்விற்காய் பயன்படுத்துகிறார்களா என்பதை நாம் அறிந்து கொள்வதும் அவர்களை இனம் காண்பதும் மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மிக திட்டமாய் சொல்லுகிறது, அவருடைய பணியின் பொருட்டு, அவருடைய ஊழியத்தின் பொருட்டு ஆண்டவரால் நமக்கு தரப்பட்ட வரங்கள், தாளந்துகள் யாதொன்றையும் சுய தேவைக்காய் பயன்படுத்த கூடாது என்பதை மிக தெளிவாய் வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் வைக்கப்படுகிற சோதனை மத்தேயு நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே பார்க்கிறோம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். இயேசுவுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட இரண்டாம் சோதனை தெளிவுபடுத்துகிற உண்மை, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய சுயத்திற்காய் பயன்படுத்த கூடாது என்பதாகும். இங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை மிக தெளிவாய் பிசாசானவன் இயேசுவுக்கு முன்பாய் சொல்லுகிறான். அவரை பரிசுத்த நகரத்திற்கு
கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரிகையிலே ஏற்றி நிறுத்தி அவன் சொல்லுகிறான், நீர் தேவனுடைய குமாரனியானால் தாழ குதியும், ஏனெனில் உம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் வேதத்திலே எழுதியிருக்கிறதே என்று பிசாசானவன் சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தைகளை இங்கே சுட்டிக்காட்டி அதன்படியாய் செய்யும், நீர் தாழ குதியும், உம்மை தூதர்கள் உம்முடைய கரங்களிலே ஏந்தி கொள்ளுவார்கள் என்று பிசாசானவன் சொல்லுகின்றான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாய், தன்னால் தேவாலயத்தின் உப்பரிகையிலிருந்து குதிக்க முடியும் என்று பிறர் காணும்படியாய் ஆண்டவருடைய வார்த்தையை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இந்த வசனத்திற்குள்ளாய் நாம் கற்றுக்கொள்கிறோம். கடவுளுடைய வார்த்தை சுய கௌரவத்திற்காகவோ சுய மேன்மைக்காகவோ தன்னுடைய சுய திறமையை வெளிப்படுத்துவதற்காகவோ பயன்படுத்த கூடாது என்ற சத்தியம் இங்கே சொல்லப்படுகிறது. இன்று ஆண்டவருடைய பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைகளை தன்னுடைய சுய மேன்மைக்காய் பயன்படுத்தாமல் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை நமக்கு முன்பாய் வைத்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலே ஆவியான தேவனால் இயேசுவானவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போய் பிசாசானவனால் சோதிக்கப்படுகிற போது இயேசுவானவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை, கடவுளுடைய வார்த்தைகளை தன்னுடைய சுய மேன்மைக்காய் பயன்படுத்துகிறாரா என்ற ஒரு மிகப்பெரிய சோதனை அவருக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சோதனையை வெற்றி காண்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறதே என்று சொல்லி சோதனையை வெற்றி காண்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தைகளை தன்னுடைய சுய மேன்மைக்கு ஆதரவாய் அவர்கள் பயன்படுத்த கூடாது. மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட சோதனை 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களிலே சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாய் வைக்கப்பட்ட மூன்றாவது சோதனை உலக செல்வங்களை பிதாவின் பணியின் பொருட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறாரா என்ற ஒரு பெரிய சோதனை அவருக்கு முன்பாய் வைக்கப்படுகிறது. கடவுளுடைய பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் உலக செல்வங்களை அவர்கள் எதிர்பார்க்கவோ அதை விரும்பவோ கூடாது என்ற உண்மை இந்த வசனத்திற்குள்ளாய் இருக்கிறது. இயேசுவானவரை பிசாசானவன் இப்படியாய் ஆசை காட்டுகிறான். உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் சகல செல்வங்களையும் உமக்கு தருவேன், நீர் என்னை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றான். உலக செல்வத்தை நேசிப்பவன் கடவுளுக்கு பணி செய்ய ஆகாது. உலக செல்வத்தை நேசிப்பவன் ஆண்டவருக்கு பணி செய்ய ஆகாது. இங்கே இயேசுவானவர்
ஊழியத்தின் பொருட்டு, பிதாவின் சித்தத்தின் பொருட்டு பிசாசானவனே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பிசாசானவன் காண்பித்த உலக இச்சைகளை முற்றிலுமாய் அவர் புறக்கணித்தார். உலக செல்வத்தை, உலக மேன்மையை அவர் புறக்கணித்தார் என்று நாம் கண்டுகொள்ள முடிகிறது. இன்று கடவுளுடைய பணிக்கென்று அழைக்கப்பட்ட எத்தனை பேர் உலக செல்வங்களை கடவுளின் பணியின் பொருட்டு புறக்கணிப்பவர்களாய் இருக்கின்றார்கள். கடவுளின் பணியின் பொருட்டு உலக செல்வத்தை சேர்ப்பவர்களாய் அநேகர் இருப்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். வேதம் சொல்லுவது, கிறிஸ்து நமக்கு முன்பு வைத்த மாதிரி பிதாவின் சித்தத்தின் பொருட்டு, கடவுளுக்கு செய்யும் பணியின் பொருட்டு உலக செல்வத்தை புறக்கணிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஒரு கடுமையான உபதேசம்தான் என்றாலும் கிறிஸ்து நமக்கு காண்பித்த மாதிரி அதுதான். இந்த நாட்களிலே அநேகர் செல்வங்களை சேர்க்கும் பொருட்டு கடவுளுக்கு செய்யும் பணியை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது உண்மை. சுயம் வாழும் பொருட்டு ஆண்டவர் தந்த வல்லமையை, ஆண்டவர் தந்த வரங்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது உண்மை. சுய மேன்மையை வெளிப்படுத்தும் பொருட்டு கடவுளுடைய வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பது உண்மை. செல்வத்தை சேர்க்கும் பொருட்டு கடவுளுக்கு பணி செய்கிறார்கள் என்பது உண்மை. அநேகர் இப்படியான செயல்களை செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து வைத்த மாதிரி ஒருபோதும் கடவுளுக்கென்று பணி செய்யும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் சுயம் வாழும் பொருட்டு கடவுளுடைய வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. கடவுள் தந்த வல்லமையை சுயலாபத்துக்காய் பயன்படுத்தக்கூடாது. பூமியின் செல்வங்களை அடையும் பொருட்டு, பணத்தை சேர்க்கும் பொருட்டு, பெயரை புகழை சேர்க்கும் பொருட்டு கடவுளுக்கு பணி செய்ய கூடாது. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, ஆவியான கடவுள் நம்மை சோதித்து அறிகிற கடவுள். இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்திரத்திலே அழைத்து செல்லப்பட்டார். பிசாசினாலே 3 தரம் அவர் சோதிக்கப்பட்டார். அப்படியாய் சோதிக்கப்பட்டோம். அந்த 3 சோதனைகளிலும் இயேசுவானவர் வீழ்ந்து விடாதபடி அவர் உலகத்தை ஜெயித்து பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். இந்த நாட்களிலும் ஆண்டவருடைய பணிக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாய் வைத்து சென்ற மாதிரியை நம்முடைய வாழ்விலே பின்பற்றி ஆண்டவருக்கு பணி செய்வோம். ஆண்டவர் தந்த வல்லமையை, ஆண்டவர் தந்த வார்த்தைகளை, ஆண்டவர் தந்த செல்வங்களை ஆண்டவருக்கென்று பயன்படுத்துவோம். சுய வாழ்விற்காய் அல்ல, சுய மேன்மைக்காய் அல்ல, சுய சம்பாத்தியத்திற்காய் அல்ல. ஆண்டவருக்காய் உண்மையும் உத்தமமாய் இயேசு கிறிஸ்து வைத்து சென்ற மாதிரியின்படியாய் பணி செய்து இறை ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்ட நாம் விளைவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளால் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் யாவரும் நின்றபடியே நம்முடைய பற்றுறுதியை நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாய் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்.
அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவோட ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னிமரியாடத்தில் அவதரித்து மனுஷரானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கேறி பிதாவும் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க மகிமையோட திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது ஸ்தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டென்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமேன். தொழுகையின் நிறைவிற்காக நாம் நின்றபடியே கீர்த்தனை பாடலில் 307வது பாடலை பாடுவோமாக. தேன் இனிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய், தினமும் நீ மனமே. ஜெபிப்போமாக. எங்களை சோதித்து அறிகிற ஆவியான தேவனே, உடைய பணி செய்யும்படியாய் நீர் எங்களை அழைத்திருக்கிற போது, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளை, வரங்களை, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமையை
எங்கள் சுய தேவைக்காய் நாங்கள் பயன்படுத்துகிறோமா? நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நம்முடைய வார்த்தைகளை எங்கள் சுய மேன்மைக்காய் நாங்கள் பயன்படுத்துகிறோமா? பூமியின் செல்வங்களை சேர்க்கும்படியாய், பணத்தை சம்பாதிக்கும்படியாய் ஆண்டவருக்கு நாங்கள் பணி செய்கிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே எங்களுக்கு மாதிரி. பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு இந்த பூமியிலே நீர் ஆயத்தமான போது ஆவியான தேவனாலே வனாந்தரத்திற்கு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு அழைத்து சொல்லப்பட்டீர். 3 சோதனைகள் உமக்கு முன்பாய் வைக்கப்பட்டது. பிதாவினால் கொடுக்கப்பட்ட வல்லமையை சுயம் பசியாற்றுவதற்கு நீர் பயன்படுத்துகிறீரா? கடவுளுடைய வார்த்தைகளை சுய மேன்மையை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறீரா? பிசாசை பணிந்து கொண்டு பூமியின் செல்வத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுகிறீரா என்ற 3 கேள்விகள், 3 சோதனைகள் ஆண்டவரே உமக்கு முன்பாய் வைக்கப்பட்ட போது அந்த 3 சோதனைகளையும் நீர் வெற்றி சிறந்து ஒரு உண்மையும் உத்தமமுமான பிதாவின் சித்தம் நிறைவேற்றுகிற ஊழியத்தை இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றி உம்முடைய பணி செய்யும் எங்களுக்கு நீர் மாதிரியானீர். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி உம்முடைய பணியை இந்த பூமியிலே செய்கிற அநேக மக்கள் ஆண்டவர் தந்த வல்லமையை, ஆண்டவர் தந்த வரங்களை தங்கள் சுய லாபத்திற்காய் பயன்படுத்துகிறார்கள். ஆண்டவர் எங்களுக்கு தந்த உம்முடைய வசனங்களை தங்கள் சுய மேன்மையை வெளிப்படுத்தும்படியாய் பயன்படுத்துகிறார்கள். இந்த பூமியின் சம்பாத்தியத்திற்காய், பணம் சம்பாதிக்கும் நோக்கோடு, பெயர் புகழ் சம்பாதிக்கும் நோக்கோடு ஆண்டவருக்கு என்று பணி செய்கிறார்கள். ஆண்டவரே, ஒருபோதும் நீர் அதை விரும்புவதில்லை. எங்களை இழந்து ஆண்டவருக்கு நாங்கள் பணி செய்ய வேண்டும். எங்களை இழக்க முன்வராத வரையிலும் ஆண்டவருக்கு நாங்கள் பணி செய்வது கடினம் என்பதே வேதம் சொல்லும் சத்தியம். உமக்கென்று பணி செய்கிற நாங்கள், எங்களிலே எத்தனை பேர் நாங்கள் எதை இழந்திருக்கிறோம்? ஆண்டவரே, நாங்கள் எதை இழந்திருக்கிறோம் என்ற கேள்வி எங்களுடைய பணியின் உண்மையை இந்த பூமிக்கு எடுத்துரைக்கிறது. நாங்கள் எதை இழந்தோம்? எதையும் இழக்காமல் ஆண்டவருக்கு பணி செய்ய இயலாதே. ஆண்டவரே, நாங்கள் எதையும் இழக்காமல் ஆண்டவருக்கு பணி செய்ய இயலாதே. நாங்கள் எதை உமக்கு இழந்திருக்கிறோம்? அநேக குறைபாடுகள் எங்களில் இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக குறைபாடுகள் எங்களில் இருக்கிறது. இழப்பதற்கு மனமற்றவர்களாய், சேர்ப்பதையே நோக்கமாய் கொண்டு உம்முடைய பணியை செய்ய நாங்கள் விளைகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைகள் இயேசுவை போல எங்களை இழந்து பணி செய்ய, ஆண்டவரே, ஒருபோதும் உம்முடைய வார்த்தைகளை, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய வரங்களை, வல்லமையை எங்கள் சுய சம்பாத்தியத்திற்காய், செல்வத்திற்காய் நாங்கள் பயன்படுத்தாதபடி ஆண்டவருக்கு உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களை பலப்படுத்தும். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையூட்டும் ஆற்றல் உள்ள சத்திய வார்த்தைகளோடு எங்கள் கடமைகளை நாங்கள் துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியான கடவுள் எங்களை முழுமையாய் ஆண்டு கொண்டு தொடர்ந்து ஆண்டவருக்கு அதிக உண்மையோடு பணி செய்ய நம்முடைய கிருபைகளை தாரும்.
தொழுகையிலே கலந்து கொண்டு உடைய பிள்ளைகளை உடைய கரத்திலே தருகிறேன். எங்கள் அன்புள்ள கடவுளே, ஒருபோதும் ஒருபோதும் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. நாங்கள் உடைய சிருஷ்டிப்பின் நோக்கம் அதுவல்ல. நாங்கள் உம்மோடு இணைந்து இருக்க வேண்டியவர்கள். நாங்கள் உம்மோடு இணைந்து வாசம் செய்ய வேண்டியவர்கள். நித்திய வாழ்வே நிரந்தரம். இந்த பூமி ஒருபோதும் எங்களுக்கு நிரந்தரம் அல்ல. அந்த நித்திய வாழ்வை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கள் அன்புள்ள கடவுள் எங்களை கரம் பற்றி நடத்தும். தனியாய் பயணிக்கிற ஆற்றல் இல்லை ஆண்டவரே. எங்கள் கால்கள் இடறி நாங்கள் வீழ்ந்து விடுவோம். எங்களை சுற்றிலும் அநேக ஆபத்துகள், அநேக தீமைகள் இருக்கிறதப்பா. உம்முடைய கரங்களை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம். நீர் முழுமையாய் எங்களை ஆண்டு கொண்டு வழி நடத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே தாழ்மையோடுவைகளை கேட்கிறோம். ஜெபங்கள் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். தேவன் தந்தைக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக ஆடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட யாவராலும் ஏக தேவரிருக்கே ஆரவாரமாய் என்றைக்கும் ஸ்தோத்திரமுண்டாகவே. இறை ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடு பெற்றுக் கொள்ளுங்கள். தந்தையாம் கடவுளின் பேரன்பும் குமாரனாம் கிறிஸ்துவின் பேரருளும் தூய ஆவியராம் தேற்றரவாளனின் பேராற்றலும் என்றும் நிறைவாய் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பாராக. ஆமென்.